ఇక చెన్నైలో వన్ నేషన్ వన్ ఎలక్షన్ సెమినార్లో ఏపీ డిప్యూటీ సీఎం పవన్ కళ్యాణ్ మాట్లాడుతున్నారు. లైవ్ చూద్దాం. 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா தமிழ்நாடு என்னை விட்டு போகல. ஏன்னா தமிழ்நாட்டு என் மேல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமானது. When I was growing up here, the impact and impressions are very deep, right from Tirukkural to martial arts, politics to devotion and cinema. அதனால தமிழ்நாட்டு மேல எனக்கு ரொம்ப மதிப்பு. எனக்கு தமிழ்நாடு திருவள்ளுவரோட பூமி, சித்தர்களோட பூமி, நான் வணங்குற தமிழ் கடவுள் முருகனோட பூமி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி, ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி. எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி. இந்த வீரபூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம். The experiences from Tamil Nadu have become a guiding light to my life. தமிழ்நாடு எனக்கு கற்றுத் தந்த அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாவே மாறிச்சு. Today this seminar is about one nation and one election. ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசுறதுக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்படுது, தவறான புரிதல்கள் உருவாக்கப்படுது. அது நம்ம just like EVMs. Election time la, if you look at in TV and election results time la, அவர் ஜெயிச்சா EVM சூப்பர் பான் சொல்லுவாங்க. அவங்க தோத்தா EVM டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, EVM மெஷின்ல சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல கூட ரெட்ட வேஷம் போடுறாங்க. அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணாது சூப்பர். இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம். இது எப்படி இருக்குன்னு தெலுங்குல சொல்றேன். அத்த பகல் கொடுத்தே பாத்தకుండా, கோடல் பகல் கொடுத்தே கொத்தకుండా. தமிழ்ல சொல்றேன், தப்பா இருந்தா கொஞ்சம் மன்னிக்கணும். மாமியார் வடைச்சா மண் குடம், மருமக வடைச்சா பொன் குடம். వాళ్ళు చేస్తారు, அவங்க பண்ணா ரைட்டு, நம்ம இது முன்னாடி எடுத்துன்னு போனா தப்பு. சோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசில்லை. From 1950 to 1967 வரைக்கும் நாட்டோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து அடுத்த 2 decades it was always simultaneous elections, assembly and parliament. When the cycle was broken,
சைமல்டேனியஸ் இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணது வேற யாரும் இல்லை, அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். And he is the one who insisted. He is the one who wanted this to happen. And today the sad part is they are opposing it. One nation, one election is not an untested theory, but rather a return to a system that our country successfully implemented in its formative years. This was when we just got freedom. In the most difficult early decades, our Bharat, Namma Nat, demonstrated a remarkable unity, irrespective of parties, and administrative capability by holding largely a synchronized elections for nearly 2 decades. Today, whoever is opposing the one nation, one election should go and read Kalainar Karunanidhi's argument in Nenjikku Needhi in favor of simultaneous elections.